அது நான் பாராட்டுறேன். ஏன்னா, அ எக்ஸாம் வைக்கும்போது நடுவுல லீவ் விட்டா நல்லது அப்படின்னுவாங்க இல்லையா? நல்லா படிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு. ம். பொதுவா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. அடுத்தடுத்த நாள் வச்சானா அவன் பாட்டுக்கு எழுதிட்டு வந்துருவான். ம். இந்த படிக்காத ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எதிர்பார்ப்பான். இப்போ பிஜேபி அது ஃப்ராடுலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணோம்னா, 7 ஃபேஸா நடத்துற நாடு முழுவதும் தேர்தல் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய சூட்சமம் என்னன்னு இப்போ சமீபத்தில தான் கண்டுபிடிச்சோம். ம். புரியுதுங்களா? ஒரே ஆள்கிட்ட 4 ஓட்டு இருக்குது. இங்க போட்டு அப்புறம் அடுத்த ஃபேஸ் அவன் பையன போயிட்டு அங்க போயிட்டு அங்க போடுவான். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பீகாரிஸு, உத்தரப்பிரதேசக்காரங்கிட்ட 4, 4 கார்டு இருக்குதாம். ஓ! அ. அவன் பல மாநிலங்கள்ல போய் ஓட்டு போடலாமா. இப்போ ராகுல் காந்தி கண்டுபிடிச்சதுலயே பார்த்தீங்கன்னா, மஹேந்திரபுராலயும் வச்சிருக்கிறான். மராட்டியத்திலயும் வச்சிருக்கிறான். லக்னோ வரைக்கும் வச்சிருக்கிறான். அப்ப இவன் எப்படி ஒரே நாள்ல ஓட்டு போட முடியும்? இவன் பயணம் பண்ணணும் இல்லையா? ஓட்டு போடுறதுக்கான ஆளு பாஜக கிட்ட கிடையாது. இப்ப திமுக கிட்ட கள்ள ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு பூத்துக்கு இருப்பான் ஒரு 10, 20 பேரு. அப்படிலாம் பாஜக கிடையாது. அப்ப அதுக்குன்னே பாஜக ரெடி பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ அவர் பயணம் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாரி தேர்தல் ஆணையம் வந்துட்டு அந்த மாரி இது. இவர் ப்ரிப்பேர் பண்ணணும். சனிக்கிழமை பேசுறாரு அப்படின்னம்னா, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 6வது நாள் வந்துட்டு டயலாக் அடிக்கணும். மோடிஜி, ஸ்டாலின் மாமா அப்படிலாம் சொல்லி பேசணும். அதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்லாட்டி இவரால அடுத்தடுத்து போய்லாம் பேசுறதுக்கான திராணிலாம் கிடையாது.